திருவாரூர் மாவட்டம் அடுத்த கொரட்டாச்சேரியை சேர்ந்த பாலா சுதா தம்பதியினருக்கு துர்காதேவி என்ற மகள் உள்ளார். கொரட்டாச்சேரி அரசின் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்த துர்கா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 492 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியில் முதலிடமும் மாவட்ட அளவில் 2வது இடமும் பிடித்துள்ளார். ஊடகங்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் வீட்டில் மின்சார வசதி இல்லாமல் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் படித்ததாக கூறினார். எங்கள் வீட்டில் வந்து 2 வருஷமாகவே கரண்ட் கிடையாது. ஏன்னா 3 போஸ்ட் வரும் அப்படின்னு சொன்னதுனால அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லாதனால எங்களால் இழுக்க முடியலை. அது நான் வந்து படித்தது எல்லாமே சார்ஜ் லைட் அடித்து செல்லு வச்சு அந்த மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டில் படிக்க போது கூட அவங்க வீட்லேயும் கரண்ட் போயிட்டுனா மெழுகுவர்த்தி வச்சு தான் படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எங்கள் இதில். இந்த செய்தி ஊடகங்களில் வெளியானதை அடுத்து திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட மின்வாரிய அதிகாரிகள் மாணவியின் வீட்டிற்கு விரைந்துள்ளனர். ஆய்விற்கு பின் மின்விசிறி மின் விளக்குகளுடன் மாணவியின் வீட்டிற்கு இலவசமாக மின் இணைப்பினை அளித்துள்ளனர். மின் இணைப்பு பெற்ற பிறகு மாணவி துர்கா நிகழ்ச்சியுடன் அளித்த பேட்டி. எம்எல்ஏ சார் எல்லாமே வந்து வீட்டை பார்த்து இப்போ எங்களுக்கு வந்து கரண்ட் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்னோட எய்ம் வந்து டாக்டர் ஆகணும்னு. இப்போ கரண்ட் இல்லாதப்பே நான் அந்த அளவுக்கு படிச்சிருந்தேன்னா இப்போ கரண்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா படிப்பேன்னு நம்பிக்கையோடு இருக்கேன். மின் இணைப்பு பெற்ற மகிழ்ச்சியில் அடுத்தது காத்திருக்கும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெறுவேன் என கூறியுள்ள மாணவிக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது.